இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிக் அவுட் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன் ஃப்ரம் லைஃப். தாமதப்படுத்தும் பழக்கத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து எப்படி நீக்கிறது. ப்ரோக்ராஸ்டினேஷன்றது ஒரு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொடிய நோயின்னு சொல்லலாம். இது எப்படி நமக்கு ஃபஸ்ட்டு வருது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராஸ்டினேஷன்னா என்ன, தாமதப்படுத்துதல்னா என்ன? மெயினாக ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது. நம்ம ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம். சில பேர் நிறைய வேலையை ஒரு வருஷம் கூட தள்ளி போடுவாங்க. அதாவது அதனால நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா நமக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அந்த வேலையை நம்ம செய்யாமல் இருப்போம். அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ எங்கேயாவது யாருக்காவது கடன் வாங்கியிருப்போம். கடன் கொடுக்காம இருந்தால் என்ன விளைவுகள் வரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதே இல்லை. நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னும் எக்ஸாம் 3 months இருக்கே டைம் அப்படின்னு விட்டுட்டே போவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு 1 or 2 days முன்னாடி படிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் மெயின் இம்பார்ட்டன்ஸ். அதனால என்ன இம்பார்ட்டன்ஸ்ன்னு தெரிஞ்சு அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறது தான் மெயினாக ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எத்தனை முறை ஒரு வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி செய்யாமல்? அதே மாதிரி கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? அதுவுமே ப்ரோக்ராஸ்டினேஷன் தான். அர்ஜென்ட்டாக இந்த வேலையை முடிக்கணும். அதை பர்ஃபெக்டாகவும் பண்ண மாட்டீங்க. ஃபினிஷிங் ஒழுங்காக வராது. அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு பயப்பட்டாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு தொடங்குற போதே பயமாக தொடங்கினாலும் அது தாமதப்படுத்துதல் தான். ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ப்ரோக்ராஸ்டினேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா ஃபெயில் ஆகிடுவோம், இந்த வேலை சரிப்பட்டு வராது அப்படின்னா அது உங்களோட மோட்டிவேஷன்லேயே வந்திருக்காது. ஸோ மோட்டிவேஷனில் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே பயப்படுவீங்க. இது செஞ்சால் ஃபெயிலியர் ஆகும், டைம் தான் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, அந்த மாதிரி. அதே மாதிரி அது செஞ்சு முடித்தோம்னா பர்ஃபெக்டாக வராது, செய்யறதுக்கு முன்னையே அந்த வேலை பர்ஃபெக்டாக வராது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அதே மாதிரி லேக் ஆஃப் கிளாரிட்டி. இந்த எப்படி பண்ணணும், இதை எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு வேலையை செய்யலாம் செய்யலாம் செய்யலாம்னு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அதை லேக் ஆஃப் மோட்டிவேஷன், லோ மோட்டிவேஷன் ஆர் லேக் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ். இப்போ எலான் மஸ்க் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 ரிச் பர்சன் இன் த வேர்ல்டு. அவருக்கு ஒரு செகண்டுக்கு 7 lakhs அவரோட அக்கௌண்ட்டில் வந்துகிட்டு இருக்குமா. அந்த அளவுக்கு அவரோட இன்கம் வரும். ஸோ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களோட ஒரு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதை அடையணுன்ற மோட்டிவேஷன் என்ன? ஒரு இதை நீங்கள் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அடையிறதுக்கு என்ன டைப் ஆஃப் மோட்டிவேஷன்லாம் எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் கேட்குற கொஷினே புரியல அப்படின்றாரு. அப்படின்னா நீங்கள் ஒரு கோலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோல் தான் மோட்டிவேஷன், அந்த கோலுக்கு எதுக்கு ஒரு மோட்டிவேஷன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ என்ன மனுஷன் அவர் என்ன ஒரு வைப்ரேஷனில் அவர் இருக்காருன்னு பாருங்கள். அதே மாதிரி என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன். நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் அதனால் என்ன வரும்? மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் வரும். முடிக்கல, நீங்கள் ஒவ்வொரு நாளாக முடிச்சிருந்தால் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். கடைசியாக முடிக்கலையேன்ற ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருப்பீங்க. அந்த பிஸ்னஸை வேறு யாராவது ஆரம்பித்து அதை பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிக்கப் ஆகுமான்னு தெரியல. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமையே தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க அப்படின்னா அவங்களும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதே மாதிரி நல்ல ஜாப் கம்பெனிக்கு போக முடியாது. இப்போ ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் தள்ளி போட்டே இருக்கீங்க. இப்போ உடற்பயிற்சி பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் தள்ளி போட்டுகிட்டே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ப்பை இழந்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம்.
அப்புறம் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ், சரியாக வேலையை செய்யாமல் ஒழுங்காக செய்யாமல் செய்யறதுக்கு வந்து கரெக்டாக ஃப்ளோ இல்லாமல் பண்ணாலும் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். லோ கான்ஃபிடென்ஸ், அந்த வேலையை வந்து முடிக்க முடியுமா, இந்த வந்து கான்ஃபிடெண்ட்டாக என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற வந்து கான்ஃபிடென்ட்டே வராது நீங்கள் ரொம்ப நாளாக செய்யாமல் திடீர்னு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா. இது எல்லாமே ப்ரோகாஸ்டினேஷனோட எஃபெக்ட்ஸ் தான். அதனால வந்து உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வந்து வரும், என்னென்ன ஏரியாவில் என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து கேரியர், உங்களோட வேலையில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ப்ரொமோஷனில் மெயினாக வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஒர்க்கே முடிக்காமே இருந்தால் அதே லெவலில் தான் போயிட்டே இருப்பீங்க. அதே லெவல் இன்கம் தான் வரும். அதே லெவல் ஜாபில் தான் வந்து இருப்பீங்க. ஃபர்தராக ப்ரொமோஷனோ இன்கம்மோ வந்து வராது. அதே மாதிரி ஹெல்த்துலேயும் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த் வந்து போக போக போர் ஆகிட்டே தான் போகும். ஃபினான்ஷியலியும் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்க மாட்டீங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். கரெக்டாக நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ரிலேட்டிவ்ஸ் கூட சரியாக வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரியாக வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. இது எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆகும். என்னென்ன ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து ப்ரொகாஸ்டினேஷனுக்கு மெயினான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து டிஸ்ட்ராக்ஷனில் பார்த்தோம்னா சோசியல் மீடியா. இப்போ நம்ம ஒரு வேலையை பண்ணுறோன்னு எடுத்து உட்காருவோம், திடீர்னு வந்து ஒரு ஃபோன் வரும். அப்படியே ஃபோன் பேச போவோம் வெளியில், 1 ஹவர் வந்து காலி ஆகிடும். ஆப்போசிட்லேருந்து பேசினவர் வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கும். இல்லை, இந்த மாதிரி சும்மா போர் அடிக்குதுன்னு தான் ஃபோன் பண்ணேன்டா மச்சான் அப்படிம்பாங்க. அவனுக்கு போர் அடிக்குதுன்ட்டு நம்ம வேலையை வந்து காலி பண்ணிடுவான். அப்போ வந்து இதே மாதிரி சோசியல் மீடியா, இப்போது ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறோன்னா ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதில் எல்லாமே வந்து ரீல்ஸ் தான் நம்மளோட மெயின் ப்ரோகாஸ்டினேஷன். மெயினாக நம்ம எதாவது ஒன்று பார்க்கலான்னு ஆரம்பிப்போம், அப்படியே வந்து 1 ஹவர் வந்து போயிடும். எவ்வளோ வீடியோ பார்த்தோன்னு தெரியாது, என்ன வீடியோன்னு பார்த்தோன்னு தெரியாது, அதனோட அவுட்புட் என்னன்னு தெரியாது. மெயினாக இதுதான் வந்து சோசியல் மீடியாவோட மெயின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் வந்து பயம், மெயினாக வந்து இதை பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்களா, இதை வந்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்ன வேலை, அதை வந்து இன்னைக்கு இந்த கிளாஸோட செகண்ட் பார்ட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இன்றைக்கே நீங்கள் அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னா அடுத்த வேலையை ஆரம்பித்து முடிக்கிற வேலையை பார்ப்பீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. 5 மினிட்ஸ் வந்து இந்த வேலையை நான் கண்டிப்பாக செய்கிறேன், ஒன்று தொடங்க போகிறேன், இல்லைன்னா தொடங்கிட்டீங்க கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் 5 மினிட்ஸ் இந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறேன். கண்டிப்பாக டெய்லியும் வந்து 5 மினிட்ஸ், இன்னைக்கு மட்டும் நான் இந்த வேலையை 5 நிமிஷம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, அடுத்த நாள் இன்னைக்கு மட்டும் நான் 5 நிமிஷம் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்துட்டு போகுது, நான் 5 நிமிஷம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, டெய்லியும் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக வந்து மாறிடும். அப்போ அந்த வேலை வந்து ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா டெய்லியும் நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ண 5 மினிட்ஸ்ன்றது உங்களுக்கு கொஞ்ச நாள் போக போக அந்த வேலையிலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதுலேயே நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. ரீல்ஸுக்கு பதிலாக இந்த வேலையை பண்ணாதான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போ வந்து ஈஸியாக எல்லா வேலையும் உங்களுக்கு வந்து தள்ளி போடாமல் முடியும். அதுக்கப்புறம் வந்து பிரேக் த டாஸ்க். உங்களோட வேலை எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் இதே வந்து சின்ன சின்ன பகுதியில் வந்து பிரிங்க. இப்போ வந்து நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா, இவ்வளோ பெரிய வேலையா, இதை எப்படி பண்ணுறது, இது என்னால் முடியாது, இது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து வியூ வரும். அதனால தான் வந்து பெரிய கோல் எல்லாத்தையும் சின்ன சின்ன கோலை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு புக்கு படிக்கணும்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் 2 பேஜ் படிக்கிறேன்னு எடுங்க. 2 பேஜ் மட்டும் அன்றைக்கி படிங்க. அடுத்த நாள் 2 பேஜ் படிங்க. அடுத்த நாள் 2 பேஜ். அப்போ வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ பேஜ் முடிச்சிருப்பீங்க? ஸோ ஒரு பெரிய புக்காக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் பிளானும் அதே மாதிரி தான். சின்னதாக தொடங்கி அது அப்படியே கிராஜுவலாக அக்குமுலேட் ஆகிட்டே வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி நீங்கள் பெரிய கோல் எல்லாமே
சின்ன சின்ன கோலாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு நாள் ஈஸியாக முடிச்சிங்கன்னா பெரிய டார்கெட்டை வந்து ஈஸியாக முடிக்க முடியும். இதுதான் வந்து ஸ்மார்ட் கோல் செட்டப்னு சொல்லுவோம். ஸ்மார்ட்ன்றது வந்து SMART. எஸ்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கோல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இதை தான் நான் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ண போகிறேன், எனக்கு இதுதான் வேணும், நான் இந்த படிப்பு தான் படிக்க போகிறேன். ஏதாவது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். உங்களோட கோல் வந்து தெளிவாக இதுதான் வேணுன்றதுல நீங்கள் முடிவாக இருக்கணும். எந்த ஸ்பெசிஃபிக்காக இல்லாத ஒரு கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது. இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தெளிவான ஒரு ரூட் இருந்தால் தான் நீங்கள் வந்து போய் சேர முடியும். அந்த மாதிரி தெளிவான கோல் வந்து பண்ணணும். அந்த கோல் வந்து மெஷரபிளாக இருக்கணும், அளவிடக்கூடியதாக இருக்கணும். அது அன்மெஷரபிளாக வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். தெளிவாக என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. மெஷரபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், நான் வந்து மஷ்ரூம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அல்லது பவுல்ட்ரி பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறேன், இல்லைன்னா வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ண போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் வந்து இருக்கு இல்லைங்களா. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து தோணி இருக்கும், உங்களுக்கு வந்து ஏதாவது டக்குன்னு வந்து ஐடியா வரும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த கோல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு மெஷரபுளாக இருக்கணும். அதை வந்து அச்சீவபுளாக இருக்கணும். யாராவது வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வந்து இந்த வந்து அச்சீவ் பண்ணுறன்ற வே வந்து அதனோட வழி வந்து உங்களோட பிரெயின் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கணும். இப்போ வந்து எலான் மஸ்கே பார்த்தீங்கன்னா அவர் ஃபிசிக்ஸே வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு. நான் அச்சீவ் பண்ண முடியும். அவர் வந்து ஃபிசிக்ஸ் ரூல் யார் எழுதுனது, நம்ம தானே எழுதணும். அப்போ நம்ம ஹியூமன் பீயிங் தானே ஃபிசிக்ஸ் ரூலே எழுதுகிறோம். ஏன்னா ராக்கெட்டில் ஸ்பேஸ் போன ராக்கெட்டே திரும்ப வராதுன்றது ரூல், ஃபிசிக்ஸ் லா. அந்த லாவே வந்து அவர் பிரேக் பண்ணுறாரு. அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா அச்சீவபிளாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம வந்து அடையலாம். யாராவது அந்த பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா உங்கள் மைண்டை ஓகே நம்மளாலையும் பண்ண முடியும், அந்த மாதிரி அச்சீவபிளாக இருக்கணும். ரிலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கோல் இருக்கணும். டைம் பவுண்ட், இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் இதை முடிக்கிறேன், 2 மந்த்ஸ்க்குள்ளே இதை முடிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 மந்த்ஸில் இவ்வளோ வெயிட்டு நான் வந்து குறைக்க போகிறேன். அதில் வந்து இப்போ நீங்கள் 80 கேஜி இருக்கீங்க அப்படின்னா 3 மந்த்ஸில் நான் வந்து 70 கேஜியாக குறைக்க போகிறேன். இதில் டைம் வந்துருச்சு, அதில் அச்சீவபிள் அளவிடக்கூடியதும் வந்துருச்சு, மெஷரும் பண்ணுறீங்க, ஸ்பெசிஃபிக்கான கோலும் இருக்குது, ரிலவெண்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு அது அந்த கோல் வந்து ரிலவெண்ட்டாகவும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் இதை ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கோல் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு டெக்னிக் வந்து போமோடோரா டெக்னிக்னு சொல்லுவோம். போமோடோரான்றது வந்து டொமேட்டோ எப்படி சென்டரில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிள் டெக்னாலஜி. இது வந்து ஒரு சைக்கிளிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பியும் வந்து முடிகிறது. ஸோ இப்போ வந்து ஒரு வேலையை வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் 20 மினிட்ஸ் இப்போலேருந்து 20 மினிட்ஸ் இந்த வேலையை மட்டும்தான் பண்ணுவேன். இடையில ஃபோன் வந்து அட்டன் பண்ண மாட்டேன். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் வந்து இந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்து 20 மினிட்ஸ் அந்த வேலையை பார்த்துட்டு 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுக்கலாம். அப்போ உங்கள் மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 20 மினிட்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷனாக அந்த வேலையை வந்து பண்ணுவீங்க. 5 மினிட்ஸ் தான் நெக்ஸ்ட் பிரேக் இருக்கே, அதனால இப்போ நம்ம இந்த வேலையை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும். அந்த 5 மினிட்ஸ் பிரேக் முடிஞ்சு திரும்பியும் 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணணும், திரும்பியும் 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். இந்த மாதிரி 4 சைக்கிள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுதான் போமோடோரஸ் சைக்கிள் டெக்னிக்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கூலில், ஃபாரினில் வந்து நிறைய ஸ்கூலில், காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி. அப்போ வந்து ஒரு 4 சைக்கிள் முடிச்சுட்டு ஒரு பெரிய கேப், ஒரு 20 நிமிஷம் பெரிய கேப் எடுத்துட்டு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து பண்ணணும். இப்போ அந்த 5 நிமிஷத்துல நீங்கள் வேறு ஏதாவது நல்லா ரிலாக்ஸ்டாக என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த 20 மினிட்ஸ் கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் உங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக.
மெயினாக வந்து பாசிட்டிவ் ஹேபிட்டேட் வந்து பில்டப் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நான் இன்னைக்கு 5 நிமிஷம் பண்ணுவேன், அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது கன்சிஸ்டன்சி வந்து கிடைச்சிரும். இதுதான் வந்து டைம் பிளாக்கிங்னு சொல்லுவோம். டு டூ லிஸ்ட்டுன்னுவோம், அது வந்து பழைய கான்செப்ட். இப்போ டைம் பிளாக்கிங், இந்த டைமில் நான் இது தான் பண்ணுவேன், இந்த 6 to 7 வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அந்த ஹேபிட்டேட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா 6 to 7 வந்து நீங்கள் உங்களுக்கு தானாகவே உங்கள் பாடி வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ 9 to 5 நார்மலாக ஜாப் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த டைமில் வந்து பிஸ்னஸ் பிளானிங், 7 to 8 PM பிஸ்னஸ் பிளானிங், அந்த மாதிரி வந்து உங்களோட டைமை வந்து பிளாக் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் டைம் இதுக்காக தான் அப்படின்னு வந்து பிளாக் பண்ணுங்க. இல்லை ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஆக்ஷன் பிளான் வந்து ரெடி பண்ணலாம். நாட் ஒன்லி பிஸ்னஸ் மேன், இது எல்லாருக்குமே ஆக்ஷன் பிளான் வந்து அப்ளிகபிள் ஆகும். காலையில் வந்து எழுந்த உடனே பிளான் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த டைம் டு இந்த டைம் இதை தான் பண்ண போகிறேன், இந்த டைமில் இந்த டைம் டு இந்த ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படின்னு வந்து ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, காலையிலே வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். என்னென்ன வேலை எழுதியிருக்கோம், இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு பாருங்கள். ஈவினிங்கில் வந்து அந்த வேலையை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோமா, இந்த இதெல்லாம் பிளான் பண்ணோம், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு டிக் பண்ணிக்கோங்க. ஈவினிங்கில் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நெக்ஸ்ட் டே என்ன பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களோட ஷெட்யூல் டைம். ஸோ ஒரு வேலையை வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சோம்பேறித்தனம் தான் வரும். அதுதான் மெயினாக வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக தான் முடியணும், அதை இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ப்ராக்ராஸ்டினேஷன் தான். நீங்கள் வந்து ஆக்ஷனில் இறங்குங்க. எதையோ ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணி டெய்லியும் நீங்கள் அதை வந்து பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து ப்ராக்ராஸ்டினேஷன் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது. அந்த இதை வந்து பண்ணுவோம். தேங்க்யூ.